ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறுகின்ற பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் சாதுரியமாக செய்து முடிக்கும் வல்லமை உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தன குடும்ப பாகிஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே இம்மாதம் 1ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 22ஆம் தேதியிலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயணம் செய்ய இருப்பதாலும் எடுத்த முயற்சியிலே நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். சுகஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தை ராகு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். புத்திரஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய முற்பகுதியில் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். லாட்டரி, ரேஸ், குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண முடியும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது புதிய வாய்ப்புகள் தேடி வரும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு.
கூட்டுத் தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையேல் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். தந்தையின் பயணங்களில் கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. கூடுதலான வருவாயை காண முடியும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு, பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சிக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இரட்டிப்பான வருவாய் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் நீங்கள் அனுகூலமான பலனை பெற முடியும். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் சனியினுடைய பார்வையும் விரயஸ்தானத்திலே விழுவதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.